எங்கேயோ இருந்து திடீர்னு ஒருத்தர் வருவாராம், அவர் மேல இவங்க பாசமலையை பொழிவாங்களாம், அக்கறை காட்டுவாங்களாம். ஏன் அந்த அக்கறை என் ப்ரோ மேல காட்ட வேண்டியதானே? மொத்தமா என் ப்ரோவை தூக்கி எறிஞ்சிட்டு அக்கறை கட்டுற மாதிரி நடிக்கிறியா? என் ப்ரோ எக்கடு கட்ட உனக்கு என்ன? போய் வேலையை பாரு. போங்கறன்ல. வீட்ல இருந்து போன பெரியய்யா இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரலையே. எங்க போயிருப்பாரு? சின்னையாவும் ஷாம் சாரும் என் மேல கோவத்துல இருக்காங்க. என் நிலைமை நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பேன்? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சத்தம் கேக்குது. பெரியய்யா வந்துட்டாரா? கடவுளே, ரொம்ப நன்றி பெரியய்யா திரும்பி வந்ததுக்கு. பெரியய்யாவை பார்க்கணுமே, என்ன பண்ணலாம்? பெரியய்யா, டீ எடுத்துக்கோங்க. பெரியய்யா, என் முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க பெரியய்யா? இதுக்கு நீங்க என்ன செத்துப்போ பார்வதின்னு சொல்லிருக்கலாம். அம்மா கிட்ட காலையில நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதே தற்கொலைக்கு சம்மதம் பார்வதி. அது முடிஞ்சு போன விஷயம் பெரியய்யா. என் தலையில என்ன எழுதிருக்கோம் அதுதானே நடக்கும் பெரியய்யா. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ பாருங்க பெரியய்யா. என் வாழ்க்கையை நீதான் பார்வதி.
நீ இல்லாம நான் எப்படி வாழ முடியும்? அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பெரியய்யா, என்னோட நிலைமை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது பெரியய்யா. அது நடக்கவே நடக்காது. நீ மனசு வச்சா அது நடக்கும். உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க. அதுவும் உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம்? அவன் குடிகாரன் தெரிஞ்சும் குருவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா எந்தவித காரணமும் இல்லாம என் காதலை ஏத்துக்க மறுக்கிற. உனக்கு நான் குருவை விட கேவலமா போயிட்டேனா? என்ன வார்த்தையால கொல்லாதீங்க பெரியய்யா. உங்க கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. எனக்காக நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு அது போதும். என்ன பண்ணணும் சொல்லு. என்ன மறந்துட்டு அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் பெரியய்யா. அது என்னால் முடியாது. ஏன் பார்வதி ஏன் பார்வதின்னு உரிமையோட சொல்லுவீங்களே, அந்த உரிமையோட கேக்குற பெரியய்யா. எனக்காக, உங்க பார்வதிக்காக என் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா பெரியய்யா? இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதை கேட்டாலும் நான் உனக்காக செய்வேன். ஆனா இது மட்டும் என்னால் முடியாது. உங்களால முடியும் பெரியய்யா. தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கிட்டு அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன மறந்துடுங்க பெரியய்யா. முடியாது பார்வதி. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. என்ன கட்டாயப்படுத்தாத. அது மட்டும் என்னால முடியாது. பிடிவாதம் பண்ணாதீங்க பெரியய்யா. உங்க மனசுல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிருங்க. அதுதான் 2 பேருக்குமே நல்லது. என் மனசுல இருந்து நான் உன்னை தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா இது என்ன பண்றது? உன் பேர் எப்படி என் நெஞ்சில பச்சை குத்திட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா? நீ வேணா போய் இந்த குருவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு. என்னால இன்னொரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன்.
என்னடே எந்த கோட்டைய பிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். யார்கிட்டடி கதை விடுற? ஆ? உன் திட்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கல்யாணத்துக்கு அப்புறம் குருவோட இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இங்கேயே இருந்துகிட்டு ஆதியை எப்படி வளைச்சு போடலாம் தானே பிளான் போட்டுக்கிட்டு இருக்க? ஏமா இப்படி எல்லாம் அபாண்டமா பேசுறீங்க? இது அந்த கடவுளுக்கே அடுக்காதுமா. ஓ, அப்ப ஆதிய காதலிக்கிறேன்னு சொல்லி கோயில்ல வச்சு அவனை கட்டி பிடிச்சு உருகுனியே, அது மட்டும் கடவுளுக்கு அடுக்குமா? ஆடேங்கப்பா, என்னடி என்னமோ இல்லாதத சொன்ன மாதிரி அப்படியே வாயடிச்சு போய் போஸ் குடுக்கற? உன் திட்டமெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும்டி. குருவோட கல்யாணத்துக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு அகிலா கிட்ட அப்படியே நல்லவ மாதிரி வரம் வாங்கி வச்சுக்கிட்டு அங்க ஆதிய கட்டி பிடிச்சு உருகுறன்னா உன் மனசுல எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கணும். என் மனசுல எந்த திட்டமும் இல்லம்மா, என்ன நம்புங்கம்மா. ஏய், உன்னெல்லாம் நம்ப முடியாதுடி. நீ உன் மனசுல ஏதோ திட்டத்தோட தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் இப்பவே போய் அகிலா கிட்ட கோயில நடந்த விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஐயோ தெரியும்டி. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு அம்மா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லாதீங்கம்மா. ஏண்டி, ஏன் உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுமேன்னு பயமா இருக்கா உனக்கு? நம்ப முடியாதுடி. நீ என் அண்ணன் பையனுக்கு அல்வா கொடுத்துட்டு போவ, நான் உன்னை நம்பணுமா? கோயில்ல நடந்த விஷயத்த நான் அகிலா கிட்ட சொல்லத்தான் போறேன். அம்மா, அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேம்மா. மத்தபடி என் மனசுல எதுவுமே இல்லம்மா. நான் உங்க அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நம்புங்கம்மா. சரி, நீ சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா, சொல்லுங்கம்மா. நாளைக்கே நீ என் கூட வந்து என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பாக்குற? உனக்கும் குருவுக்கும் நாளைக்கே கோயில்ல வச்சு கல்யாணம். என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானமா இருக்கு, அதுக்குள்ள இப்படி ஏமா அவசரப்படுறீங்க? உன் மேல நம்பிக்கை இல்லாமதான். நாளைக்கே உனக்கும் குருவுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணம். அகிலாண்டேஸ்வரி குறிச்ச தேதிக்கு முன்னாடி நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன சொல்ற? அகிலா அம்மா கையால தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. நாளைக்கு அவங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தா எனக்கு சம்மதம் தான். அதெல்லாம் முடியாது. சரி, இப்படி வேணா பண்ணலாம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு உனக்கும் குருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். என்ன பாக்குற? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தாலி அவசியம் இல்ல. முதல்ல இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கோ. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அகிலாண்டேஸ்வரி தாலி எடுத்து கொடுப்பா, அத குரு கையால கட்டிக்கோ. என்ன? என்னடி ரொம்ப யோசிக்கிற? அவளெல்லாம் யோசிக்காத. நீ அகிலா கிட்ட கேட்ட வரத்தை அவ நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நான் நிறைவேற்றி கொடுக்கறேன். சந்தோஷமா வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற வழிய பாரு. இப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்ன அப்புறம் நீ கோயில்ல கட்டி புடிச்சிட்டு நின்னத அகிலா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ வேணாம்மா, வேணவே வேணாம். நான் நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. சரி, அப்ப நாளைக்கு இன்னொரு வேலை பண்ணு. என்னம்மா? அகிலா கிட்ட காலையில வந்து குரு என்ன ஷாப்பிங் போக கூப்பிடுறான்னு சொல்லி ஷாப்பிங் போகிறதுக்கு சம்மதம் வாங்கு. என்னடி பாக்குற? நீ பர்மிஷன் மட்டும் வாங்கு, மத்த ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன். கேக்குறேம்மா. அத விட்டுட்டு ஏதாவது சொதப்புன அப்புறம் கோவில்ல
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. நீதான் என்ன காப்பாத்தணும். உன் பேர் எப்படி என் நெஞ்சில பச்சை குத்திட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா? நீ வேணா போய் அந்த குருவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ. என்னால இன்னொரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. நான் எப்படியே இருந்துட்டு போறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். இப்போ நீங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அர்ஜென்ட்டா பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் மட்டும் இப்ப கொடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே மேடம். இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிடணும். ஷாப்பிங் போகணும்னு அகிலா கிட்ட பர்மிஷன் கேட்டு கிளம்புடினா ரொம்ப அக்கறையா காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கா. இது முக்கியமா என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சது